Peacemakers of Christo. இயேசு உன் வீட்டிற்குள்ளும் உன் இதயத்திற்குள்ளும் வர ஆயத்தமாய் இருக்கிறாயா? மத்தேயு சுவிசேஷம் 8வது அதிகாரம் 8வது வசனத்துல நூற்றுவர் தலைவர் மறுமொழியாக, ஐயா, நீர் என் வீட்டுக்குள் அடியெடுத்து வைக்க நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும், என் பையன் நலமடைவான். நான் அதிகாரத்துக்கு உட்பட்டவன், என் அதிகாரத்துக்கு உட்பட்ட படை வீரரும் உள்ளனர். நான் அவர்களுள் ஒருவரிடம் செல்க என்றால் அவர் செல்வார், வேறு ஒருவரிடம் வருக என்றால் அவர் வருகிறார். என் பணியாளரை பார்த்து இதை செய்க என்றால் அவர் செய்கிறார் என்றார். ஜெபிப்போம். என் அன்பு நேசரே, கர்த்தாவாகிய கர்த்தாவே, உம்மை ஆராதிக்கிறோம், போற்றுகிறோம், புகழுகிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த உன்னத வேளையிலே என் உள்ளத்தோடு பேசுகிற தேவன் நீர்தான். என் காயங்களை காண்கிற தேவன் நீர்தான். என்னுடைய வரலாற்றை அறிந்த தேவன். நான் நல்லவனா கெட்டவனா, உன்னதனா பரிசுத்தனா, நல்ல புத்தியோட இருக்கிறனா கெட்ட புத்தியோட இருக்கிறனா, நான் எப்படிப்பட்ட மனிதன், எப்படிப்பட்ட குழந்தை என்று நீர் அறிந்திருக்கிற ஆண்டவரே. என் உள்ளத்தை அக்குவேராக ஆணிவேராக அறிந்த தேவன் நீர்தான் சுவாமி. நான் நடந்து வந்த பாதையை ஆண்டவரே அறிந்த தேவன் நீர்தான் ஆண்டவரே. இயேசு ராஜாவே, என் பலகீனங்களை அறிந்த தேவன் நீர்தான் சுவாமி. உம்மை ஆராதிக்கிறேன் ஆண்டவரே. அந்நாளிலே ஆண்டவரே, அப்பா, நீர் நூற்று தலைவருடைய வீட்டிற்குள் செல்கிறேன் என்று சொன்ன பொழுது அவன், அப்பா, நான் பரதேசி ஆண்டவரே, நான் அருகதை இல்லாதவன் ஐயா, என் வீடு முழுவதும் ஆண்டவரே பாவங்கள் நிறைந்த வீடு ஆண்டவரே. அப்பா, அது ரத்த பலி உள்ள வீடு ஆண்டவரே. அப்பா, அது கோபக்கார வீடு ஆண்டவரே. ஆண்டவரே, அது அநீதி உள்ள வீடு ஆண்டவரே. அப்பா, அது சோகத்திற்குரிய வீடு ஆண்டவரே. அப்பா, அது ஆடம்பரமான வீடு, அது பணக்கார வீடு. அதுல உம்முடைய பரிசுத்தம் வர நான் அருகதை அற்றவன் என்று கூறினார் ஆண்டவரே. ஆமாப்பா தெய்வமே, இன்னைக்கு என் வீட்டுக்குள்ள நீ வரணும்னா நான் அருகதை இல்லாதவன் சுவாமி. ஆண்டவரே, நான் பாவி சுவாமி, நான் பொறாம பிடிச்சவன், நான் ஆணவம் பிடிச்சவன், நான் திமிரு பிடிச்சவன், நான் மத்தவங்க பேச்சை கேட்காதவன் ஆண்டவரே. தெய்வீக கர்த்தாவே, நான் கெட்ட உறவுகள் வைத்திருந்தேன், தகாத உறவில் ஏற்பட்டேன் ஆண்டவரே. நான் பண ஆசை பிடித்திருந்தேன் ஆண்டவரே. அப்பா, நான் சொத்துன்னு ஓடுனவன் ஆண்டவரே. அப்பா தெய்வமே, நான் ஜாதியை பற்றி பேசினேன், மொழியை பற்றி பேசினேன், நான் அதிகாரத்துக்கு உட்பட்டவன் ஆண்டவரே. தெய்வனாகிய கர்த்தாவே, நான் திமிரிலும் ஆணவத்திலும் பேசின பேச்சுகள் ஏராளம். அதனால என் வீட்டுக்குள்ள அடியெடுத்து வைக்க தகுதியற்றவன் ஐயா. நீர் என் வீட்டுக்குள்ள வரணும்னா ஏசப்பா, பலவிதமான சாத்தான்கள் என் குடும்பத்துக்குள்ளா இருக்கிறது ஆண்டவரே. அப்பா தெய்வமே, நீர் என் வீட்டுல இல்லாதது நிமித்தம் தான் இன்று என் வீடு பாலடைந்த வீடாக இருக்கிறது சுவாமி. ஆமாண்டவரே, நான் பணத்துக்காகவும் பதவிக்காகவும் சொத்துக்காகவும் ஓடுனே ஆண்டவரே. இன்னைக்கு ஆண்டவரே, அதை நான் பிடிச்சுக்கிட்டேன், ஆனா என்ன பிடித்தவர்கள் என்னை விட்டு விட்டார்கள் ஐயா. தெய்வனே, என் மனைவி என்னை பிடித்திருந்தால் இப்பொழுது என்னை பிடிக்கல சுவாமி, அவள் போயிட்டா ஆண்டவரே. அப்பா, என் கணவன் என்னை பிடித்திருந்தான், அவன் என்னை விட்டு போயிட்டான் ஆண்டவரே. ஏசப்பா, என் மகள் என்னை விட்டு போயிட்டாள் ஐயா, என் மகன் என்னை விட்டு போயிட்டான் சுவாமி. ஏசப்பா, என் வீட்டுல எல்லாமே இருக்குது ஐயா. டிவி இருக்குது, ஃப்ரிட்ஜ் இருக்குது ஆண்டவரே, ஃபேன் இருக்குது, ஏசி இருக்குது, பட்டு புடவைகளா இருக்குது ஆண்டவரே. ஏசப்பா, பயங்கரமான சாப்பாடு ஐட்டமா இருக்குது ஆண்டவரே. ஆனா என்னால சாப்பிட முடியலப்பா. என்ன ஏசி இருக்குது, என்னால தூங்க முடியலப்பா. டிவி இருக்குது, எனக்கு நிம்மதியை கொடுக்கலப்பா. ஃப்ரிட்ஜ் கூலா இருக்குது, என் உள்ளம் ஆண்டவரே சூடா இருக்குது ஆண்டவரே. தேவனாகிய கர்த்தாவே, என் வீட்டுல நிம்மதி இல்லப்பா. யார் முகத்திலையும் சிரிப்பு இல்ல ஆண்டவரே. யார் உள்ளத்திலும் உண்மை இல்லை, நீதி இல்லை, பாசம் இல்லை, அன்பு இல்லை ஆண்டவரே. அரவணைத்தல் இல்லப்பா. யார் யாரோ வராங்க போறாங்க அப்பா. எப்ப வராங்க, என் பிள்ளைங்க எப்ப வராங்கன்னு
வராங்கன்னே தெரியலப்பா, என் கணவன் எப்ப போறானே தெரியல ஆண்டவரே. ஏசப்பா, நான் நிம்மதியை இழந்து விட்டேன் தேவனே. என் வீடு வீடாகவே இல்லை ஆண்டவரே. 100 தலைவர் வீட்டுக்குள்ளாய் நீ செல்லுகிறேன் என்று சொன்னீரே ஐயா, நீ வரேன்னு சொன்னீர். ஆனால் இன்று ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள்ளாய் வந்தாலும் என் வீடு மாறாது ஆண்டவரே. என் கணவனுடைய ஆணவ பேச்சுகளும் திமிரு பேச்சுகளும் மாறாது ஆண்டவரே. அவனுடைய பண ஆசைகள் ஆண்டவரே மாறாது ஐயா. ஆண்டவரே, அவன் எல்லாத்தையும் அடிமை போல நினைக்கிறான் ஆண்டவரே, அது அவனை விட்டு போகாது சுவாமி. தேவனாகிய கர்த்தாவே, அவன் கடின இருதயம் மாறாது சுவாமி. ஆமா ஆண்டவரே, என் குடும்பம் மாறாது ஐயா, என் மனைவி மாற மாட்டா ஐயா. என்னை சந்தேகப்படுவதும், என்னை திட்டுவதும், சீண்டுவதும் ஆண்டவரே, எப்ப பார்த்தாலும் என்னை தாழ்த்தி பேசுவதும் ஆண்டவரே, என் குடும்பத்தை பற்றி இழிவாக பேசுவதும், அவ குடும்பத்தை பத்தி உயர்த்தி பேசுவதும் அவள் மாற மாட்டாள் ஆண்டவரே. என் வீடு மாறாது சுவாமி. ஆண்டவரே, என் மகன் மாற மாட்டான் சுவாமி. அவன் சொல்ற பொய்கள் ஒவ்வொரு வேளையும் பொய் ஆண்டவரே. அப்பா, ஆன்லைன் கேம்ஸ் விளையாண்டு இருக்கிற ஆண்டவரே, பொய் சொல்றான் அப்பா. காதலிக்கிறான் ஆண்டவரே, பொய் சொல்றான் அப்பா. நிறைய பொண்ணுங்களோட சாட்டிங் பண்றான், பொய் சொல்றான் ஆண்டவரே. அப்பா, காசை திருடுறான், பொய் சொல்றான் ஆண்டவரே. போதை பொருளுக்கும் குடிப்பழக்கத்துக்கும் ஆளாயிட்டான் ஆண்டவரே, பொய் சொல்றான் அப்பா. பைக்ல வேகமா போறான், பொய் சொல்றான் ஆண்டவரே. நான் போகவே இல்லைன்னு சொல்றான்ப்பா. பலவிதமான நண்பர்களோடு இருக்கிறான் ஆண்டவரே, பொய் சொல்றான். யார்கிட்ட சேரலன்னு சொல்றான் ஆண்டவரே. அப்பா, அவனுடைய வாழ்க்கை மாறாது சுவாமி. இயேசுவே, என் மகளுடைய வாழ்க்கை மாறாது ஆண்டவரே. ஆமாப்பா, மக பொய் சொல்றாப்பா, இப்பயே லவ் பண்றாப்பா, யார்கிட்டயோ பேசிட்டு இருக்கிற ஆண்டவரே. பாத்ரூம்ல போய் பேசுறாப்பா ஆண்டவரே. போர்வையை போத்திக்கிட்டு பேசுறா. காலேஜ் போறேன்ட்டு எங்கெங்கயோ போறா ஆண்டவரே. யார் யாரோடையோ பழகுறாப்பா. தெய்வமே, ஒழுங்காவே படிக்க மாட்டேங்கிறான் ஆண்டவரே. என் மகன் ஒழுங்கா படிக்க மாட்டேங்கிறான் ஐயா. ஒழுங்கா வேலைக்கு போக மாட்டேங்கிறான் ஐயா. என் மக வேலைக்கு போக மாட்டேங்கிறா ஐயா. தெய்வமே, கல்யாணம் வேணான்னு சொல்றான் ஆண்டவரே. தெய்வமே, என் புள்ள மாற மாட்டாளா சுவாமி. தேவனாகிய கர்த்தாவே, என் மாமியார் மாமனார் மாற மாட்டார்களா ஆண்டவரே. என் மருமகன் மாற மாட்டார்களா ஆண்டவரே. என்னுடைய அப்பா தொழில் மாறாத ஆண்டவரே. நஷ்டம் வந்துகிட்டே இருக்குமாப்பா. தெய்வமே, என் குடும்பத்துல நான் எதையோ இழந்துட்டு இருக்கிறேன் ஐயா. என் வீட்டை இழக்கிறேன் சுவாமி. என் வீடு என்னை விட்டு தூரம் செல்லுகிறது. நான் என் வீட்டை விட்டு தூரம் சொல்லுகிறேன். அன்று ஜெபிக்கிற உன் பிள்ளைகளை கண்ணோக்கும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்நாள் வரை எங்கெங்கயோ ஓடுனேன், எதற்கோ ஓடுனேன், வீட்டை விட்டுட்டேன் ஆண்டவரே. இந்த வேளையிலே என் வீட்டுல நான் பாசத்தை காண்பிக்கணும் ஆண்டவரே. என் வீட்டை நான் பக்தியினால நிரப்பணும் ஐயா. தெய்வனே, உம்முடைய பரிசுத்த பிரசன்னத்தினால நிரப்பணும் ஐயா. நீர் என் வீட்டை நிரப்பணும் ஆண்டவரே. என் வீடு இருள் சூழ்ந்த வீடாக, துக்கம் நிறைந்த வீடாக, சண்டை நிறைந்த வீடாக, சமாதானம் இல்லாத வீடாக, கடன் வீடாக இருக்கிறது ஆண்டவரே. அப்பா தெய்வமே, இந்த வீட்டுக்குள்ளாய் சமாதானத்தை வையுங்க ஐயா. எத்தனையோ பேர் ஐயா, என் வீட்டுல எல்லாத்தையும் நான் இழக்கணும்ட்டு செய்வனையை ஏவி விட்டுருக்காங்க ஆண்டவரே. அப்பா, முட்டைகளையும் ஆண்டவரே, எலுமிச்சம் பழத்தையும் குங்குமத்தையும் தேங்காயையும் உடைச்சு வீட்டு முன்னாடி போட்டிருக்காங்க ஆண்டவரே. என்னென்னமோ கடக்குது சுவாமி. தெய்வீக கர்த்தாவே, இந்த குடும்பத்துல இருக்கிற எல்லா செய்வனை மாய மந்திர தந்திரங்கள், வேவல்கள், பிசாசுகள் ஆண்டவரே, தாயிட தகர்த்துகள் ஆண்டவரே, 4444 வியாதிகளையும் இயேசு ராஜாவே உம்முடைய பரிசுத்த கல்வாரி திரு ரத்தத்தினாலே அகற்றுகிறேன், அழிக்கிறேன், எரிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, அதை எடுத்து எரிகிறேன் ஆண்டவரே. இயேசுவே, நீர் பரிசுத்த ஐயா, பரிசுத்தர் 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 ஆண்டவரே. எங்கள் பாவங்களை மன்னிங்க ஆண்டவரே. உச்ச தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் இந்த பிள்ளைகளை பிடித்த பிணிகள் அனைத்தையும் அகற்றுகிறோம் ஐயா. நோய்களை அகற்றுகிறோம் ஐயா. ஆண்டவராகிய கர்த்தாவே, இந்த குடும்பத்திலே சமாதானத்தை வைக்கிறோம், சந்தோஷத்தை வைக்கிறோம், நிம்மதியை வைக்கிறோம் ஆண்டவராகிய கர்த்தாவே. இந்த பிள்ளைகளுடைய 4 செவுறுகளையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. எல்லா மூளைகளையும் ஆசீர்வதிங்க ஐயா. 8
8 திசைகளை ஆசீர்வதிங்க ஐயா. 16 கோணங்களை ஆசீர்வதிங்க ஐயா. ஒவ்வொரு மூலையிலும் உம்முடைய காவல் தூதர்களை வைக்கிறோம் ஐயா. தெய்வமே, இந்த பிள்ளைகளுடைய வாசலிலே உம்முடைய ஆவியானவரை வைக்கிறோம் ஐயா. முன்னும் பின்னுமாக கீழும் மேலுமாக உம்முடைய பரிசுத்த பிரசன்னத்தை வைக்கிறோம் ஐயா. தேவனாகிய கர்த்தாவே, வீடு கட்ட முடியவில்லை என்று கண்ணீர் விடுகிற பிள்ளைகளுக்கு நல்ல வீட்டை கொடுங்க ஆண்டவரே. இயேசு ராஜாவே, இந்த வீட்டுல ஆண்டவரே குழந்தை பாக்கியத்திற்கு தடையாக இருக்கிற ஆண்டவரே, திருமண வாழ்க்கைக்கு தடையாக இருக்கிற, வேலை வாய்ப்புகளுக்கு தடையாக இருக்கிற ஆண்டவரே, உடல் சுகத்திற்கு தடையாக இருக்கிற எல்லா சாத்தான்களையும் சனியன்களையும் ஆண்டவரே உம்முடைய பரிசுத்தமான கல்வாரி திருப்பாதத்திலே சமர்ப்பிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய ஆணி நிமித்தம் அதை அறைகிறோம் ஆண்டவரே. இயேசு ராஜாவே, நீர் விடுதலை கொடுக்கிற தேவன் ஐயா. நீர் எங்களுக்காக வருகிற தேவன் ஐயா. எங்களை நிரப்புகிற தேவன் ஐயா. எங்களை அபிஷேகிக்கிற தேவன் ஐயா. என்னை ஆட்கொள்ளுகிற தேவன் ஐயா. வெளிப்பாடுகளை கொடுக்கிற தேவன் ஐயா. சத்தியங்களை தெரிவிக்கிற தேவன் ஐயா. ஆண்டவரே, ஜீவனுள்ள வார்த்தையை கொடுக்கிற தேவன் நீர் ஒருவர் தான் ஐயா. அதே ஜீவ வாக்கை இக்குடும்பத்திற்குள்ளாய் வைக்கிறோம், இப்பிள்ளைகள் மீது வைக்கிறோம், இந்த பிள்ளைகளுடைய எதிர்காலத்தில் வைக்கிறோம். இயேசு ராஜாவே, இவர்களுடைய கட்டுகளை எல்லாம் உடைத்து இவர்கள் வீட்டை நீர் பரிசுத்தமாக்கும்படியாக இது சந்தோஷ வீடு, சமாதான வீடு, நித்திய வீடு, ஜீவனுள்ள வீடு, இது ஒற்றுமை உள்ள வீடு, இது பகிரும் வீடு, இது பந்தங்களின் வீடு ஆண்டவரே, இது அபிஷேக வீடாக மாற வேண்டும் என்று ஜெபித்து அருமையான பிள்ளைகளை உம்முடைய பரிசுத்தமான கல்வாரி பாதத்திலே சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். சிலுவை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். தந்தை ஆசீர்வாதத்தின் திருசிலுவை. திருசிலுவை உனக்கும் உன் குடும்பத்திற்கும் வெளிச்சமாய் இருக்கிறது. நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம். சாத்தானே, அப்பாலே போ. அபத்தங்களை பிள்ளைகளுக்கு போதிக்காதே. நீ கொடுப்பது தீது, நீயே அந்த நஞ்சை உட்கொள். நற்கருணை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசீர்வதித்து வழிநடத்தி காத்தருள்வாராக. ஆமென், ஆமென், ஆமென். இயேசுவில் அன்பான சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு நாளும் மதியம் 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் தேவனோடு ஒன்றித்து ஒவ்வொரு பிள்ளைகளுடைய விண்ணப்பங்களையும் தேவ பாதத்தில் சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம். எத்தனையோ அற்புதங்களை தேவனாகிய கர்த்தர் செய்து கொண்டிருக்கின்றார். அதே போல உங்களுடைய விண்ணப்பங்களை நீங்கள் அனுதினமும் அனுப்பலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலே பயங்கர கஷ்டங்கள், தீராத பிரச்சனைகள், இல்ல தீராத நோய்கள், இல்ல எதிர்பார்க்கிறது நடக்கவே மாட்டேங்குது, தள்ளி போய்கிட்டே இருக்கிறது என்று நீங்கள் நினைத்தால் உங்களுடைய கருத்துக்களை நேர்த்தி திருப்பலியாக, அதாவது 1, 3, 5, 7, 9, 12, 30, 33 என்ற திருப்பலிகளை நீங்கள் எங்களிடம் அர்ப்பணிக்கலாம். ஒரே குருவானவர், அதாவது நான் எல்லா நற்கருணையிலும், திருப்பலியிலும், ஆராதனையிலும், நவநாளிலும் உங்களுக்காக, உங்களுடைய சிறப்பு கருத்துக்களுக்காக இந்த ஜெப வழிபாட்டை அர்ப்பணித்துக் கொண்டிருப்போம். ஒவ்வொரு மணி ஜெபத்திலும் உங்களுடைய பெயர்களை சொல்லி, உங்க பிரச்சனைகளை சொல்லி உங்களுக்காக அர்ப்பணிப்போம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் தெய்வ பிள்ளைகளே. மற்றுமாக நாங்கள் கேட்கிற ஒரே ஒரு உதவி என்னவென்றால், இந்த சேனலை தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இதை ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல, உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்ல இதை பகிரும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம் தெய்வ பிள்ளைகளே. இந்த சேனல் வளரவில்லை என்றால் எங்க ஃபாதர்ஸ் சொல்லுவாங்க, இவ்வளவு லைட் செலவு பண்ணிக்கிட்டு, நெட் பேலன்ஸை போட்டுக்கிட்டு, கேமரா ஆன் பண்ணிக்கிட்டு நீங்க இருந்து ஜெபிப்பது நல்லதல்ல, இது வளரல, பிள்ளைகளுக்கு மக்களுக்கு இது விருப்பம் இல்லை என்று சொல்லி இதை கட் பண்ணி விடுவார்கள், நிறுத்தி விடுவார்கள். அதனால் தெய்வ பிள்ளைகளே, தயவு செய்து இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இதை ஷேர் பண்ணுங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட அனுப்புங்க, உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வைங்க. மற்றுமாக தெய்வ பிள்ளைகளே, எங்களுடைய ஏழை எளிய பிள்ளைகளுக்கு தயவு செய்து உதவுங்கள். உங்களுடைய அண்ணன் தம்பி அக்கா தங்கைகள் உங்களுடைய பிள்ளைகளுடைய பழைய டிரெஸ்ஸுகள் இருந்தால் அது பத்தாமல் இருந்திருக்கலாம், இல்ல சின்ன கீரல் இருந்திருக்கலாம், சின்னதாக கிழிந்திருக்கலாம், நாங்க ஒட்டு போட்டு நாங்க வச்சுக்கிறோம், நீங்க அதை எங்களுக்கு அனுப்புங்கள் என்று அன்போடு வேண்டுகிறோம். அதை பரணிலையோ இல்ல வேஸ்ட் துணிக்கோ நீங்க போட்டிருப்பீங்க, அப்படி அதை வேஸ்ட் பண்ணாமல் தயவு செய்து அதை எங்களுக்கு அனுப்பும்படியாக அன்போடு வேண்டுகிறோம். மற்றுமாக ஒருவேளை தேவன் உங்களை ஆசீர்வதித்திருந்தால்
உங்களால் முடிந்தால் சோலார் பல்பு 1-2 ஒரு 200 ரூபா 300 ரூபா இருக்கும். எங்களுடைய ஏழை எளிய குடும்பங்களுக்கு லைட்டு கிடையாது, ஃபேனு கிடையாது, கரண்டே கிடையாது, ரோடு கிடையாது, குடிசை தான். அந்த வீட்டிற்கு உங்களுடைய பெயராலே அந்த வீட்டில் விளக்கு எரியும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். மற்றுமாக தெய்வ பிள்ளைகளே, மிரக்கல் ஆயில் எத்தனையோ அதிசயங்களை அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறது. நீங்கள் அதை வாங்கி பயன்படுத்துங்கள். எல்லா வழிகளுக்கும் எல்லா நோய்களுக்கும் தயவு செய்து வாங்கி பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகிறோம். மற்றுமாக தெய்வ பிள்ளைகளே, இரத்தத்தின் விடுதலை ஜெப புத்தகம் 120 வருடங்களுக்கு முன்பதாக எழுதப்பட்ட உண்மையுள்ள சக்தி வாய்ந்த சாத்தான்களை விரட்டுகிற எல்லா துஷ்ட ஆவிகளும் விரட்டுகிற வல்லமையுள்ள ஜபங்கள் இருக்கிறது. அந்த காலத்துல அந்தோனியா தகடு, செபஸ்தியா தகடு நம்முடைய மூதாதையர்கள் எழுதி வைத்து சாத்தான்களை விரட்டிய ரகசிய ஜபங்களுடைய இந்த புத்தகத்தையும் நீங்கள் வாங்கி எல்லா கட்டுகளையும் உடையுங்கள் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம்.